ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பால் பேனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, பால் காய்ச்சிக்கோங்க. ஒரு 500 ml ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து அந்த பாலை காய்ச்சிக்கோங்க. பால் காஞ்சிட்ருக்கும் போது அதுக்கு நடுவில் நட்ஸ் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம இஷ்டம் தான். லைக் ஃபைனாக வேணும்னா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி குட்டி சங்க்ஸாக வேணும்னா அந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஆல்மண்ட் ரோஸ்டட் ஆல்மண்ட் எடுத்து சாப் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிஸ்தாவும் பாதாமும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் காஞ்ச அப்புறம் பாதாம் மிக்ஸ் பவுடர், எனி பாதாம் மிக்ஸ் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறதே எம்டிஆர். ஸோ அதில் உங்களுக்கு எக்ஸாக்ட் அந்த பாதாம் மில்கோட ஃப்ளேவர் அதே மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நான் ஜென்ரலி பாதாம் பவுடர் எம்டிஆர் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பால் காஞ்ச அப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய், அதுக்கப்புறம் குங்குமப்பூ, இதெல்லாம் குங்குமப்பூ ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்ல கலர் கொடுக்கும். இந்த பாயிண்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக நல்ல பால் பாயில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேனி ஈஸியாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும், அது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ பால் ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு பாயில் ஆகி நல்ல ஃப்ளேவர் கிடச்சதுக்கப்புறம் ஹாட்டாக தான் கண்டிப்பாக இதை நீங்கள் சர்வ் பண்ணணும். இல்லை பால் கொஞ்சம் சில்லுன்னு ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. ஏன்னா பேனி செய்யும் போது அதில் கொஞ்சம் டால்டா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பால் நல்லா சுட சுட ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் அது மெல்ட் ஆகி டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.